கடந்த காலத்துல எவ்வளோ விஷயம் இருந்திருக்கலாங்க. கடந்த காலத்துல கசப்பான சம்பவம், துரோகம், நிறைய தவறுகள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அத மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு, அத மறக்க முடியாம தவிக்கிறீங்க. இத மட்டும் இந்த நேரம் மாத்திக்கங்க. மத்தபடி மகர ராசிக்கு சிறப்பா தான் இருக்குது. எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு தான் உங்களுக்கு இந்த நேரம் ஆசை. ஆனா, அந்த உறவு முறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நேரம் கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கதான் செய்யுது. இதே சமயத்துல கொஞ்சம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் கொஞ்சம் கவனம் குடுக்கணும். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பாதீங்க. ஏன்னா, இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு எதிரா திரும்பக்கூடியவங்க அதிகமா தான் இருக்கிறாங்க. வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டமான அனுபவத்த எல்லாமே தாண்டி வந்துட்டீங்க. இனி உங்களுக்கான காலம். இனி நீங்க உங்க வாழ்க்கைய மட்டும் யோசிக்கிறது சிறப்புன்னு சொல்லலாங்க. இயற்கையாவே ஒரு ரொம்ப பொறுப்பானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான். கடுமையான உழைப்பாளி. அதனாலேயே சமீப காலமா அதிகப்படியான வேலை சுமை, மனசுல ஒரு அழுத்தம், ஒரு சோர்வான உணர்வு. எதுக்கு தான் இந்த வாழ்க்கை வாழ்றோமோங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை எல்லாமே கொஞ்சம் அதிகமாவே குடுத்துருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அப்படி இல்லைங்க. உங்க ராசி அதிபதி பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல பலனை தான் ஏற்படுத்தி தரப்போறாரு. சனி பகவான் இயற்கையாவே உங்களுக்கு இந்த ஒழுக்கம், அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, கடுமையான உழைப்பை கொடுக்க வைப்பாரு, இறக்க குணத்தை கொடுக்கக்கூடியவரா இருப்பாங்க. அதனால நீங்க யாருக்கு எந்த தீங்கும் நினைச்சதில்ல. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது காத்திருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விடாமுயற்சியால முறியடிச்சு வாழ்க்கையில சிறப்பான யோகம் வரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு உண்டு. என்ன கொஞ்சம் தாமதமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான்ங்கிறதால எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் போராட்டத்துக்கு பின்னாடி தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, ஒரு நிலையான வெற்றிங்கிறது மகர ராசிக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில தன்னை நம்பி வந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள ஆதரிச்சு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய குணம் கொண்டிருக்கக்கூடிய உங்க நல்ல மனசுக்கு எப்படிப்பட்ட பலன் மகர ராசிக்கு இன்னைக்கு கிடைக்க இருக்குது, எந்த விஷயம் எல்லாமே சாதகம், எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்க, எதிர்மறை சிந்தனை அதிகமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருளை வாங்கி பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருளுக்கு இந்த எதிர்மறை சிந்தனையும் சரி, இந்த எதிர்மறை ஆற்றலையும் சரி நீக்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருள் வேணும்னு தோணுனா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். குடும்பத்து மேல எல்லாமே ரொம்ப பாசமா இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க தாங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எப்படி நினைக்கிறீங்களோ இனி அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமீப காலமா திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த காதல் விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாவே இருந்திருக்கும். எனக்கு எதுவும் வேண்டாம், ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைச்சிட்டா போதும் நினைக்கக்கூடியவங்க இருந்திருப்பீங்க. கணவன் மனைவியா இருந்தா கூட இணை புரியாம வாழ்ந்துட்டா போதுங்கிறது உங்களுக்கு ஏக்கமாவே இருந்திருக்கும். அந்த வகையில உங்க வாழ்க்கை துணைகிட்டையும் சரிங்க, உங்ககிட்டயும் சரிங்க, ஒரு சில விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் மாற்றங்கிறது காத்திருக்குது. சில நேரம் மகர ராசிக்கு குடும்பத்துல கோபம் ஏற்படுறதுக்கு காரணமே வாழ்க்கை துணை சிக்கனமா இருக்கிறது இல்லைன்னு தான். அதனாலேயே கொஞ்சம் கோபம் இல்லாம பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றம் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. குடும்ப வாழ்க்கையில் சரிங்க, இந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா அமைய போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாங்க. கூட பிறந்தவங்க வழியில் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். கூட பிறந்தவங்க எல்லாருமே இருந்தா கூட ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமா மனஸ்தாபத்தோட வாழ்ந்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது கொடுத்துருக்கோம். ஆனா இந்த வரக்கூடிய நாட்கள்ல கூட பிறந்தவங்க வழியிலே நல்ல மாற்றம், சகோதர வகையிலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பொருளாதார நிலை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தாங்க. உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் இந்த நேரம். அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டா போதும், இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் அதிகம், வேலை சுமையும் அதிகம் தான். அதனால அந்தந்த வேலையில நீங்க அப்போதைக்கு கவனம் கொடுக்கறது நல்லது. அப்புறம் பார்த்துக்கலான்னு விடாதீங்க. அன்னைக்கான வேலையை தொடர்ந்து கவனம் கொடுக்க பாருங்க. சிறப்பா இருக்குது. படிப்படியான முன்னேற்றங்கிறது மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இனி இருக்குதுன்னே சொல்லலாங்க. தொழில் எல்லாமே நல்ல மாற்றம். நீங்க புதுசா தொழில் ஆரம்பிச்சாலும் சிறப்பா இருக்குது. நீங்க மற்றவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு இந்த நேரம் தொழில் ரீதியாகவும் சரி, நீங்க எடுக்கிற முயற்சி சரிங்க, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே சமயத்துல கொஞ்சம் பேச்சுவார்த்தையிலையும் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. உடலை நீரேற்றமா இந்த நேரம் மகர ராசி என்பது கொஞ்சம் வச்சுக்கணும். அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொடுத்தா அதை நீங்க உடனடியா பாத்துக்கிறது நல்லதுதான். முக்கியமா உணவு விஷயத்துல கவனமா இருங்க. இந்த கீரை வகைகளை இந்த நேரம் மகர ராசி சார்ந்தவங்க பெரும்பாலும் எடுத்துக்கிறது நல்லது. இந்த கீரை வகைகள், இந்த வாழைப்பழம், வாழைத்தண்டு, இந்த கேரட் மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கணுங்க. இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவை குறைச்சிக்கிறது உங்க ஆரோக்கியத்துக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இந்த நேரத்துல தொழில் எல்லாமே நல்ல மாற்றங்க. பதவி உயர்வு, அரசு வழியில இந்த நேரம் ஆதரவு சிறப்பா இருக்குது. அரசு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாங்க. மன அழுத்தம் தான் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு கூடவே அதிகமா இருக்குது.
நான் முன்ன சொன்ன மாதிரி பழைய நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி நீங்க மனசுல போட்டு குழப்பிக்கிறதும் அப்படிதான். சம்மந்தம் இல்லாத அதாவது மத்தவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களுக்காக இந்த நேரம் இறக்கப்பட்டு பெரும்பாலும் உங்க நல்ல மனசுங்கிறது மத்தவங்களுக்காக இறக்கப்படக்கூடிய குணங்கிறது இருக்கும். ஆனா நீங்க உங்களை நீங்களே காயப்படுத்தக்கூடிய இந்த அமைப்பை கொஞ்சம் மாத்திக்கிங்க. மத்தவங்களுக்காக இறக்கப்படுறது இந்த நேரம் வேண்டாம். இனி நீங்க உங்களுக்காக கொஞ்சம் யோசிச்சாலே சிறப்பா தான் இருக்குது. குடும்பத்திலயும் சரி, குழந்தைகள் வழியிலும் சரி, உங்களுக்கு சரி, மகர ராசிக்கு சிறப்பு தான். உங்க வேலையில கடமையில கண்ணுங்கிறது இருக்க பாருங்க, சிறப்பா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த சொத்து சேர்க்கை எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பு தான். வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு சிறப்பா இருக்குது. ஆள் மனசுல ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு இழந்த மாதிரி சிந்தனை, அதை மாத்திக்கங்க. அதாவது நம்ம எண்ணத்துக்கு எப்பயுமே ஒரு சக்திங்கிறது உண்டு. நாம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த பிரபஞ்சங்கிறது நமக்கு ஏற்படுத்தி தரோம். மகர ராசி சார்ந்தவங்க இனியாவது வரக்கூடிய நாட்கள்ல உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை தாழ்த்திக்கிட்டு உங்களை நீங்களே ஒரு குறையா ஏற்படுத்திட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த நேரம் உங்களுக்கு சிந்தனை கொஞ்சம் சிறப்பா வச்சிருக்க பாருங்க. எதிர்மறை சிந்தனை நீக்குங்க, நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் நீங்க நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் கடன் தொல்லையால அவதிப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய நாட்கள்ல இந்த கடன் தொல்லை நீங்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கொஞ்சம் வயசானவங்களா இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு உடல்நல பாதிப்பு எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் சர்ஜரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்துல அது சம்பந்தமான முயற்சி எடுத்துக்கிறது உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்குது. முன்னவங்க சொத்து வகையில் எல்லாமே கொஞ்சம் தடையாவே கொடுத்துருக்கும் மகர ராசி சார்ந்தவங்களுக்கு. இனி அந்த பிரச்சனை இல்லை. சொத்து பிரிக்கிறதையா இருக்கட்டும், இந்த பங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சூரியனுடைய அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாயோட அமைப்பு, சனி பகவானோட அமைப்புங்கிறது இந்த வீடு, இந்த நிலம், வீடு மனையோடு இருக்கக்கூடிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அதே மாதிரி இந்த முதுகு தண்டுபடம், இந்த கழிவு பாதை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. சின்னதாக ஒரு அறிகுறி தென்பட்டா கூட மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது தான். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்தால் உங்களுக்கு யோகமான நேரம்னு சொல்லலாங்க. தொழிலில் சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் சமீப காலமாக தொழிலையும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரச்சனை இந்த நேரம் உங்களுக்கு பார்த்து பயப்பட்டிருப்பீங்க. அப்படி பயப்பட வேண்டாம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏதாவது ஒரு யோசனை இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு கற்பனையான ஒரு யோசனை வளர்த்துக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. மற்றபடி சிறப்பு தான். வீடு, நிலம், வாசல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு திரும்பக்கூடிய வாய்ப்பு, குடும்பங்களை கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே இந்த உடம்புல ஹார்மோன் குறைபாடு இருக்கக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு மாறுங்க. நிறைய நன்மையான காலகட்டம் தான். என்ன ஒண்ணு, இந்த காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொடுக்கும். இந்த பல்வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அலர்ஜி மாதிரி, இந்த தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, சளி தொந்தரவு, காய்ச்சல், இந்த மாதிரியான விஷயம் கொஞ்சம் கொடுக்கும். சின்ன விஷயம் தானேன்னு கொஞ்சம் அலட்சியமா இருக்க வேண்டாம். இந்த மாதிரியான விஷயம் இருந்தாலுமே நீங்க மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லதுதான். அதே மாதிரி இந்த இரவு நேரத்துல இந்த குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. உடல்ல நீரேற்றம் வச்சிருக்கிறது சிறப்பு தான். ஆனா அதை நீங்க குளிர்ச்சியான பொருளை இந்த நேரம் அதாவது ஏற்படுத்திக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து மகர ராசி என்பவர்கள் இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடு தாங்க. மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தாங்கிறதால நீங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை நாட்களில் தொடர்ந்து தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. குலதெய்வ அனுகிரகம் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அதனால வழக்கம் போல அமாவாசை பௌர்ணமி நாட்களையும் சரிங்க, வாரம் வாரம் உங்களால் முடிஞ்சா வாரம் வாரம் கூட உங்கள் குலதெய்வ கோவிலில் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்க. அப்படி உங்களால் முடியலனா கூட மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலில் வழிபாட்டு செஞ்ச பின்னாடி வீட்டில் தினமும் குலதெய்வத்துக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சிறப்புன்னு சொல்லலாங்க. அப்படி குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுறப்ப உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைய, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் மனதார ஒரு மௌனமாக ஒரு 10 நிமிடம் தீபத்தை போட்டுட்டு அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே நீங்கள் மனதார பேச ஆரம்பிங்க. உங்கள் குலதெய்வத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர் மாதிரி, நண்பர்கள் மாதிரி, உங்களுடைய ஒரு உற்ற துணை மாதிரி நீங்க நினைச்சுக்கிட்டு தீபம் போட்டு அந்த குலதெய்வத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கு விரைவிலேயே பல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி சார்ந்தவங்களுக்கு உண்டு. அதனால இந்த நேரம் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லாங்க. அதே மாதிரி இந்த சொந்த பந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் விரிசல் தான் இருக்கும். ஏன்னா கடுமையான உழைப்புங்கிறது மகர ராசி சார்ந்தவங்க கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன வந்தாலும் இவங்க எப்படிதான் சமாளிக்கிறாங்களோங்கிற ஒரு எண்ணம் மற்றவங்களுக்கு இருக்கும்.
அதனால இந்த கண் திருஷ்டி பாதிப்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே மகர ராசி சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதனால அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. இந்த கண் திருஷ்டி பாதிப்பு, எதிர் தொல்லை இதெல்லாமே இருக்குன்னு நினச்சிங்கன்னா சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வம் வாராகி, பிரித்திங்கரா தேவி மாதிரி சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டையும் பைரவர் வழிபாட்டையும் நீங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே செஞ்சுக்கிறது மகர ராசி சார்ந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி என்றைக்குமே நீங்கள் தர்ம சிந்தனை கொண்டவங்க தான். மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, அதாவது உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்த பாருங்கள். கண்டிப்பாக சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். சனி பகவான் ராசி அதிபதிங்கிறதால மகர ராசி சார்ந்தவங்க நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, குறிப்பாக கால்களில் அடிபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் விட்டுறாதீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க பாருங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவத்தாலேயே எந்த ஒரு விஷயம் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவீங்க. அப்படி பயப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட்டாலே போதும். தோல்வியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு திறமை சிறப்பாக இருக்குது. யார் எந்த விமர்சனம் செஞ்சாலும் சரி, மன உளைச்சலுக்கு மட்டும் ஆளாகாதீங்க. உங்கள் நிலையில கவனம் கொடுத்துட்டு வந்தாலே போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி